ஹலோ எம்ஜி ஸ்குவாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதை இந்த செல்வன் ஷோ அதோட தொகுப்பாளர் திரு சிவசெல்வன் கருப்புசாமி அவர்கள். அது வேறு யாரும் நான் தான். எனக்கு இந்த வீடியோ எதுன்னா காலையில் எந்திரிச்சிட்டு 6:45 ஆயிடுச்சு. மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நேற்றோட 21 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு இதை தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது தொடர்ச்சியாக இல்லை. ஒரு இது ஒர்க் அவுட் பண்ணுவேன், அது பிரேக் பண்ணுவேன். அது எனக்காக பண்ணுறது, நானே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு இது பண்ணுவேன். ஏன்னா எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு நல்லது தான். ஒர்க் அவுட் பண்ணால் கெடுதல் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா வீட்டில் வேலை செய்ய வச்சு பழக்கிட்டாங்க. மெயினாக கிராமத்தில் தான். இது எங்கள் ஊர் சாமியார் புதூர், அங்கே தான் இருந்தோம். இருந்தது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் போகணுன்னு ஆசை. சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் போகணுன்னு ஆசை. அப்புறம் ஸ்கூலில் போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. நாங்கள் ஸ்கூல் அப்படிப்பட்ட ஸ்கூலில் எங்கள் வீட்லேயும் வேணாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், சின்ன அமௌண்ட்டு தான், வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் காலேஜ் போனோடனே ஸ்போர்ட்ஸ் சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு சிலம்பம் போகலாம் அப்படின்னு சிலம்பம் போய் சேர்ந்தேன். அதில் குரு வணக்கம் தான் ஒரு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கே போக முடியல. சிலம்பம் வேணாம் அப்படின்ட்டு கேன்சல் ஆச்சு. சரி, அடுத்து ரியல் ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் ஒரு கலை, தற்காப்பு கலை மாதிரி. பேஸ்கெட் பால் போனேன். அது ஒரு வாரம் 2 வாரம் இருந்தேன். அதுவும் சரின்னா அங்கே டீம் அங்கே பேஸ்கெட் பாலில், அப்புறம் ஹேண்ட்பால் தான் பயங்கரமான டீம் அப்படின்னு சொல்லி அங்கே ஹேண்ட்பாலுக்கு போனேன். ஹேண்ட்பாலில் தான் அங்கே ஜெரோம் பத்து, அதான் அவங்க ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்தே ஸ்போர்ட்ஸ் ட்ரெயின் ஆகி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் புது ஆளாக போகிறேன். போயிட்டு அவங்க எஸ்டேட்டி பிளேயர். எஸ்டேட்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு பிளேயர்ஸு, நிறையா டெவலப்பான பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன். அங்கே தான் அந்த ஒர்க் அவுட்டுங்கிறது என்னென்னே தெரியுது. ஸ்ட்ரெச், வார்ம் அப்பு, இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும், ரன்னிங் பண்ணுறது எப்படி, அடுத்து வார்ம் டவுன் பண்ணுறது எப்படி, ஒர்க் அவுட்டெல்லாம் பயங்கர ஹெவியாக பண்ணுவேன். அங்கே கற்றுக்கிட்டு அங்கே ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். அப்புறம் அதுவும் போகலை. அப்புறம் நானாக தான் எனக்காக என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அங்கேருந்து கற்றுக்கிட்டது. அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். அப்புறம் காலேஜ் முடித்தேன். சரி, இது குரூப் எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணேன். அதுவும் அப்போவும் ஆன் அண்ட் ஆஃப். ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஷையாக இருக்குது. தனியாக ஓடுறதுன்னா எப்போவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஓடணும், அதான் மேட்ரு. ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். அப்புறம் இங்கே ஆல்மோஸ்ட்டு நான் கோயம்புத்தூர் வந்தேன். கம்பெனியில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே ஒரு டிசிப்ளினுக்கு கொண்டாடலான்ட்டு எப்படியாச்சும் ஒரு ஒர்க் அவுட்லாம் தொடர்ந்து ஒரு 6 மாதம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும், எனக்கு நானே பெட்டராக இருக்கணும். ஏன்னா என்னென்னா, ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஒரு மைண்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களை நீங்களே சரியான பாதையில் கொண்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. அது பண்ணாமல் இருந்தால் ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகிடுது. மைண்டு தப்பான டைரெக்ஷனில் போகுது. போவோம் வருவோம். நான் பெருசாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல, ஸ்மோக்கிங் பண்ணுறதில்ல, இதெல்லாம் பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்ம ராங் டைரெக்ஷன், நம்ம டிஸ்ட்ராக்ட் அவ்வளோ யூடியூப்பே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் படம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதிலே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். போவோம். ரொம்ப உங்களை டிப்ரெஷன் பண்ணிடும் எல்லா இதுவுமே. அதுவுமே ஒரு பேட் ஹேபிட் தான், அடிக்ஷன் தான். இப்போ ஃப்ரீ ஃபயர் அந்த ஒரு சின்ன பையன் ஏற்றி விட்டால் அதுவுமே பெரிய அடிக்ஷனாக தான் இருக்குது. சரி அப்படின்ட்டு நான் யூடியூப் எப்போ ஆரம்பிச்சேன்னா, காலேஜ் முடிச்சுட்டு அந்த கொரோனா டயத்தில் தான் ஆரம்பித்தேன். அப்போ நான் யூடியூப் வீடியோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ப்ராங்க் வீடியோ, விஜய் சுத்து வீடியோ, அவர் வீடியோ, எல்லா வீடியோவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்து, இன்னும் இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் யூடியூப் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, எக்ஸாக்டாக 21 அந்த ரேஞ்சில் தான் 2021 அந்த ரேஞ்சில்
ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2, 3 வீடியோ பண்ணேன். அது அப்போ வந்து அது பெரிய கஷ்டமானதாக இருந்துச்சு. எனக்கு அப்போ வந்து பெருசாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் தான். அப்போ வந்து ஃபோன் எங்கள் டேடி நச்சரித்து ஃபோன் வாங்கி அதில் வீடியோ பண்ணலாம் அப்படின்லாம் புது ஃபோன் வாங்கி அதெல்லாம் பண்ணியிருப்பேன். பல வீடியோ அது பாருங்கள். அப்போ வந்து கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதனால எனக்கு கேமரா ஷையாக இருக்கும், பேச வராது. அடுத்து அப்படியே போச்சு. ஒரு காளையன்னு ஒரு சோடா பாட்டில் கம்பெனிக்கு போனேன். அங்கே 1 மாதத்துல வந்துட்டேன். ஆனால் அது வந்து ஹார்ட் இன்டென்ஸ் ஒர்க்கு. ஓகே, ஒரு சம்பளம் வந்துட்டேன். அந்த சம்பளத்தை வச்சு அடுத்து தான் கோயம்புத்தூர் வந்தேன். இங்கே ஆதி சோலாருக்கு வந்து மனோ சார் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணி கொடுத்தாரு. இங்கே வந்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆச்சு. எல்லா ரோலுமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்புறம் வந்து அதான் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஃபுல்ஃபில் ஆகும். என்ன தான் ஜாப் போனாலும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா, ஃபிட்டாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு நான் அந்த கற்றுக்கிட்ட ஒர்க் அவுட்டை வந்து இங்கே பெருசாக ரன்னிங் அப்பப்போ போவேன். அப்புறம் வந்து இந்த புல்லப்ஸு, இந்த வெயிட் ஒர்க் அவுட்டு, அப்புறம் ஜம்பிங், ஸ்கிப்பிங் வாங்கினேன். அந்த MMA அந்த இதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் ஸ்கிப்பிங் பண்ணேன். இல்லாத 10 நிமிஷம் ஸ்கிப்பிங் வாங்கி பண்ணேன். அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாமே டவுன் ஆயிரும். அது ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் என்னால் கண்டினியூஸாகவே பண்ண முடியல. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் சரி பேக் டு யூடியூப். சும்மா போடுவோம், நம்ம என்ன ராங் கண்டென்ட்டாக போட போகிறோம், ஒர்க் அவுட் எல்லோரும் ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம், பரிதாபங்கள் கோபிச்ச அது திடீர்னு வந்த யோசனை தான். அது எப்படின்னா வீடியோ சொசைட்டி பாவங்கள் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொசைட்டி பாவங்களுக்கு முன்னாடி வீடியோ. அது என்ன வீடியோனா சொசைட்டி பாவங்களுக்கு முன்னாடி வீடியோ வந்து மாமியார் வீட்டு ரீல்ஸ் பரிதாபங்களும் அது போட்டாங்க. அந்த பரிதாபங்களில் தான் பார்க்குறேன். திடீர்னு வந்து உடம்பு ஃபேட்டாக தெரியுறாங்க கைஸ். இது வந்து பாடி ஷேமிங்னு சொல்ல முடியாது. அதை பாடி ஷேமிங் சிலது வந்து புஷ் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். ஃபேட்டாக தெரிஞ்சாங்க. என்னடா அதுன்ட்டு கோபி ப்ரோவுக்கு மூஞ்சில் தொப்பை வந்த மாதிரி இருந்துச்சு. சுதாகர் ப்ரோவுக்கு வந்து ஆளே ஒரு பல்காக அந்த ஒரு குபேரர் தஞ்சாவூர் பொம்மை வந்து கீழே கால் இல்லாத உருண்டைய ஒரு பொம்மை இருக்குமில்ல, அந்த ஷேப்பில் தெரிஞ்சார். ஆனால் நான் அவர் வீடியோ எப்படின்னா நான் 12th படிக்கிறப்போ ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மெட்ராஸ் சென்டரில் வந்து கதிர் தான் காமிச்சா ஃபஸ்ட்டு கோபி சுதாகர் ப்ரோ. என் ஃப்ரெண்டு கதிர் வாழையடி வாழையாக வந்து நான் ஒரு நடைப்பயணம் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து மோதிரம் போட்டார். அவருக்கு மோதிரம் போட்டு விட்டேன். அவருக்கு தான் பேர் கோல்டுபர்க். அந்த மிமிக்ரி எல்லாம் பார்த்துருக்குறேன். பேங்க் பரிதாபங்கள் படம் மாத்திரப்ப அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கணும். அதனால வந்து அந்த வீடியோவை பார்த்தா அதில் ஒல்லியாக ஸ்லிம்மாக இருக்கிறாங்க. இதை வந்து எது காரணம்னா அவங்க எல்லாமே அவங்க வந்து பீக் லெவலில் இருக்கிறாங்க. அவங்களே ஒர்க் அவுட் பண்ணாமல் அவங்களால முடியும். ஆனால் அவங்களே ஒரு ஒர்க் அவுட் கான்சியஸ் இல்லாமல் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இல்லாமல் அவங்களே பாடி வந்து இதாகிருச்சு அப்படின்ட்டு அவங்கள சேலஞ்ச் பண்ணலான்னு ஆரம்பிச்சது தான் 21 நாள். அவங்க இன்கேஸ் அவங்களுக்கு ரீச் ஆகலை ஓகே. ஆனால் எனக்கு வந்து அது பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு. 21 நாள் ஒரு எப்படியாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒர்க் அவுட்டில் ஒரு நாள் ஒர்க் அவுட் எப்படியாச்சும் பண்ணிடணும், அது முடிஞ்ச அளவுக்கு லைவ் வந்துடணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. சில நாள் ஃபஸ்ட் நாள் வந்து அப்படியே மாடியில் ஸ்டார்ட் பண்ணது தான். அப்புறம் ஒரு நாள் எனக்கு வந்து சேல்ஸ் ஜாப் இப்போ, அதனால வெளியே போகிறது மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பண்ணியிருக்கிறேன். நேவி பர்பீஸு, ஜம்பிங் பர்பீஸு, அப்புறம் வந்து ரன்னிங் ஒரு 4 தடவை ரன்னிங் போயிருக்கிறேன். அந்த மாதிரி எப்படியாச்சும் காலையில் நான் 3 மணிக்கு கிளம்புனாலும் 2 மணிக்கு கிளம்புனாலும் ஒரு அரை மணி நேரம் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். நல்லா சொட்டாக இருக்கும். அது நீங்கள் எல்லா வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லா வீடியோவும் இது போட்டிருப்பேன். லைவ் மட்டும் சிலது ப்ரைவேட்டில் இருக்கும், அதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இதிலேருந்து என்ன இதுனா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது பெரிய அரை மணி நேரம் ஒர்க் அவுட்டு தான்.
ஆனால் ஃபீல் குட்டாக இருக்கே, எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. நீங்கள் வந்து வீடியோ பெரிய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னு நினைக்காதீங்க. நான் சும்மா காட்டு வேலை லைட்டாக செஞ்சுருக்கிறேன் ஸ்கூல் படிக்கிறபோது, அப்புறம் அதை காலேஜ் படிக்கிறப்ப ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதனால் அது பண்ணால் உங்களுக்கே ஃபீல் குட். அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் லைட்டாக தான் கைகால் தான் வலிக்க தான் செய்யும். போக போக தான் எல்லாமே பழக பழக தெரியும், போக போக தெரியுங்கிற மாதிரி நீங்கள் அந்த அந்த ரூட்டீனை கொண்டாண்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்லேயே இருக்கணுமே. டெஸ்க் ஜாபில் இருக்கிறவங்க, சிவில் வேலை செய்கிறவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க, விவசாய வேலை செய்கிறவங்க, அவங்களுக்குலாம் எதுவுமே சொல்ல. அவங்க வந்து மெயினாக பண்ண வேண்டிய அவங்களும் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், வார்ம் அப் வார்ம் டவுன் பண்ணணும். அது தெரியாது. அதை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொன்னாலே விசித்திரமாக பார்ப்பாங்க. அதனால அதுவும் பண்ணணும். அதே மாதிரி அதுவும் கூட பெரிய இதாகாது, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க டெய்லியும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் டெஸ்க் ஜாபில் இருக்கிறவங்க, கோபிஸ் தான் இருப்போம் நிறைய பேர். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்சியஸாகவே இருக்குது. அது யாருமே உங்களை பண்ணணுன்னு நினைப்பீங்க, ஆனால் முடியாது. அது யாருமே உங்களை தட்டி எழுப்பி விட முடியாது. நீங்களாக தான் எந்திரிக்கணும். இதனால் என்ன இதுன்னா, நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. 21 நாள் ஒர்க் அவுட்டை வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட் டே ஐஸ் பாத்தும் பண்ணியாச்சு. அது வந்து பல தடங்களுக்கு இடையே பண்ணினேன். பண்ணி நல்லா குட்டாக தான் போச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல தடைகளை இது பண்ணி போனோம். அதுவே ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எந்த பேட் ஹேபிட்டுமே பண்ணல. நோ பேட் மூவிஸ். அப்புறம் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணனால நான் ஒர்க் அவுட் பண்ணாதப்ப ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து கிரேவிங் ஆகும். ரொம்ப சோடா இன்றைக்கி ஒரு நாள் தானே ஒர்க் அவுட் பண்ணல, குடிச்சிக்கலாம்னு நிறையா கோக்கு இதெல்லாம் குடிச்சிருக்கிறேன். பெருசாக சோடாவே 21 நாள் குடிக்கிறேன். சில டைம் குடிக்கணும்னு தோணுச்சு பிரியாணி சாப்பிட்டு. நான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன். அந்த சின்ன கிரேவிங் தான். தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன். அப்படியே 21 நாள் கடத்திட்டு டீ குடித்தேன். டீ குடிக்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு நாள் ஒரு பெருட்டு. அப்புறம் போண்டாவோட லைட்டாக தான் சாப்பிட்டேன். ரொம்ப எதுவுமே ஜங்க் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்கல. அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தானாக அதுவே அந்த கிரேவிங் எல்லாம் போயிடுது. நீங்கள் நல்லா ஃபுட்டு தான் எடுத்துக்கணுன்னு அதுவே பாடி எடுத்துக்குது. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் வந்து மைனஸ் எதுவுமே இல்லை, ப்ளஸ்ஸு தான் எனக்கு. நீங்கள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணாதது 2வது விஷயம். ஆனால் உங்களை சேலஞ்ச் பண்ணேன், தேங்க்யூ. எனக்கு பெனிஃபிட் ஆகிருக்கும் ஓவரால். அது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதே கேப்பை விடாமல் அடுத்தது கொண்டு போய் நான் எப்படியாச்சும் உருப்பட்டுறேன்னு பார்க்குறேன். எனக்கு பண்ணாமல் இருந்தாலே போதும். இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் போடுறது. அது அதுவே இந்த ரூட்டீனை கொண்டு போய் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். ஓகே கைஸ், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த சேலஞ்ச் எனக்கு ஒரு ஐடியா யோசித்து வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அதனால நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், என் கூட ஜாயின் பண்ணுங்கள். லைவ் வந்தாலும் ஜாயின் பண்ணுங்கள். நல்லா ஒர்க் அவுட்டு தான் பண்ணுவோம். புக்ஸ் ரீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் இருக்குது. ஓகே காய்ஸ், பாய். அதாவது நம்ம செல்வன் ஷோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். ஒர்க் அவுட் பண்ணுங்க காய்ஸ். 1 டே பெர் ஒர்க் அவுட் அட்லீஸ்ட். ஏன்னா எனக்கு வடக்குக்கு அங்கேட் பாயா புரியா இருக்கு. நான் தெற்குக்கு நானாச்சும் வேணுமில்ல, ஸ்பெஷல் யாராச்சும் ஒரு ஆள் வேணுமில்ல, ஃபிட்னஸ் ஜேர்னி கொண்டு வாங்க. அது மாதிரி ஜிம்முக்கு போய் தான் ஃபிட்னஸ், அந்த மசில் பாடி பில்டர் ஆனால் தான் ஃபிட்னஸ்ன்னு நினச்சிட்றீங்க நிறையா. அதெல்லாம் இல்லை. அத்லெட்டிக் ஃபிட்டுங்கிறது வேறு, டோட்டலாக வேறு. எக்ஸாம்பிள் ரொனால்டோ எடுத்துங்க, MS தோனி எடுத்துங்க. அந்த ஃபிட்டு தான் நமக்கு தேவை. இந்த மசில்ஸ் கட்டுக்கட்டான மசில்ஸ் எல்லாம் வேணாம். ஓகே, ஸ்லிம் அண்ட் அத்லெட்டிக்காக இருந்தால் போதும். ஓகே கைஸ், பாய்.